ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள அரசு சுவர்களில் விதிகளை மீறி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரால் வரவேற்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிருப்தியடைய செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையை அழகுபடுத்தும் அந்த திட்டமானது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கழகத்தில் துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 90% பணிகளானது நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது முழுமை பெறாமல் கிட்டத்தட்ட 10% பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பொறுப்பு அமைச்சர்கள் வரும் பொழுது இந்த தாமிரபரணி அழகுபடுத்தும் திட்டத்தினுடைய அரசு சுவர்களில் வரவேற்பு சுவரொட்டியில் ஒட்டப்படுவது என்பது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அடுத்த நாள் மாநகராட்சியின் சார்பாக தூய்மை பணிகள் அதனை அகற்றப்படுவது என்பது வழக்கமாக இருந்து வந்த நிலையில் அந்த அரசு சுவற்றில் வரவேற்பு சுவரொட்டிகள் ஒட்டக்கூடாது என்று நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த ஆட்சி மாறப்பட்ட நிலையிலும் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நிதியமைச்சர் மரிய வில்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டமானது நடைபெறுவதற்காக இங்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை தந்த மரிய வில்சன் அவர்களை வரவேற்கும் விதமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினரும் அவரை வரவேற்று பல்வேறு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த சுவரொட்டிகளானது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிர்புறம் உள்ள அரசு சுவற்றில் ஒட்டப்பட்டதன் காரணமாக பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆட்சியில் இருந்தபோது இருந்த அதே நிலைமையை தற்பொழுதும் இந்த கட்சியினர் அதே அரசு சுவற்றில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தகவலானது மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சருக்கும் தமிழக முதல்வருக்கும் தெரியாத வகையில் இருந்திருக்கிறது. எனவே இதுபோன்ற செயல்கள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் தமிழக முதல்வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதியுடைய பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.